ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தன் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் எம் தனுஷ்குமார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் இந்த மாதிரி நம்ம நிறைய ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்ட்ராடேயில் நம்ம ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணலாமா? ஸோ பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்ன, இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்ட்ராடே ஸ்டாக் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு பர்டிகுலர் டே எடுத்துக்கலாம், ஒரு ட்ரேடிங் டே எடுத்துக்கலாம். ஒரு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, 3:30 மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த டைம்குள்ளே நீங்கள் பை பண்ணி செல் பண்ணுறீங்க, இல்லைனா செல் பண்ணி பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஷேரை ஸோ அதுதான் இன்ட்ராடே ஸ்டாக் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். பை பண்ணி செல் பண்ணுறோம், ஓகே, அது புரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு பை பண்ணுறோம், ஒரு 105 ரூபாய்க்கு செல் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இந்த செல் பண்ணி பை பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. என்னென்னா, ஆக்சுவலாக ஷேர்ஸ் அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறது நிறைய பேரோட தாட் ப்ராசஸாக இருக்குது. பட் இன்ட்ராடேக்குள்ளே நம்ம அதை பண்ணலாம். இன்ட்ராடேயில் ஒரு மார்க்கெட் இறங்க போகுதுன்னு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, செல் பண்ணி லோவர் ப்ரைஸ் வந்தோடனே பை பேக் பண்ணிங்க அப்படின்னாலுமே நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் முக்கியமான ரீசன் ஏன் நம்ம இன்ட்ராடே ஸ்டாக் ட்ரேடிங்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட் இது. இப்போ இன்ட்ராடே ஸ்டாக் ட்ரேடிங்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் எந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம், 2 மெத்தட்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ முக்கியமாக மூணாவதாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லிவரேஜ். ஸோ இந்த லிவரேஜ் அப்படிங்கிறது, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் லிவரேஜ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பழகப்பட்ட ஒன்றா இருக்கும். பட் இப்போ அந்த லிவரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியன் மார்க்கெட்டில் கிடையாது. ஏன்னா ஒன்லி ஃபார் ஸ்டாக் ட்ரேடிங்க்கு மட்டும்தான், அது இன்ட்ராடேக்கு மட்டும்தான் லிவரேஜ் கொடுக்குறாங்க. இதே இது நீங்கள் ஒரு F&O மார்க்கெட்டில் லிவரேஜ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா லிவரேஜ் அப்படிங்கிறதே இருக்காது. ஸோ நம்ம ஃபுல் அமௌண்ட் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், மார்ஜின் கொடுத்தே தான் ஆகும். பட் இன்ட்ராடே ஸ்டாக் ட்ரேடிங்னு வரும்போது நீங்கள் 5 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் எல்லா ஸ்கிரிப்ட்ஸ்லையுமே மோஸ்ட்லி நீங்கள் லிவரேஜ் எடுக்க முடியும். ஸோ இப்போ இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஈவன் லோவர் கேபிட்டல் இருந்தாலும் கூட நம்மளால் ஒரு மீனிங்ஃபுல்லான ட்ரேட்ஸை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணவும் முடியும், அதில் நம்மளை நிறைய லேர்ன் பண்ணவும் முடியும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மூணாவது முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்து ஸ்டாக்ஸ் நான் எப்படி செலக்ட் பண்ணுறது. ஏன்னா இப்போ நிஃப்டியா, எனக்கு ஆப்ஷன்ஸ் தான், 2 ஆப்ஷன் தான், ஒன்று கால் ஆப்ஷன் இல்லைனா புட் ஆப்ஷன். நான் ஈஸியாக மார்க்கெட்டோட டைரக்ஷன் ஏற்ற மாதிரி நான் எல்லாமே பண்ணிக்கலாம். பட் இங்கே நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கே, நான் எந்த ஸ்டாக்ஸை தான் எடுக்கிறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவான ட்ரேடர்னு வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் ஸ்லோவாக ஸ்டெடியாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு செட் ஆஃப் ட்ரேடர்ஸ். இன்னொருத்தவங்க அக்ரெசிவான ட்ரேடர்ஸ், அவங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருந்தால் தான் அந்த ட்ரேட் பண்ணுறக்கே நல்லா இருக்கும். அப்படின்னா இப்போ 2 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஒருத்தவங்க கன்சர்வேட்டிவ், இன்னொருத்தவங்க அக்ரெசிவ். இவங்க 2 பேருமே என்ன பண்ணலாம்னா, நிஃப்டி 50க்குள்ளே இருக்க ஸ்டாக்ஸை மட்டுமே பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறது இப்போ நம்ம தன் சார்ட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். ஓகே இப்போ tv.dan.coல நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் லாகின் பண்ணிக்கங்க. ஸோ இதில் இது வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதில் நிஃப்டி 15 உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே இந்த வாட்ச் லிஸ்ட் இருக்கும். ஸோ இது ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்னென்னா நிஃப்டி 50க்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, இப்போது இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியம், நீங்கள் அக்ரெசிவா இல்லை கன்சர்வேட்டிவா அப்படிங்கிற டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அக்ரெசிவ்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ஒரு டைம் இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹை ப்ரைஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகுதா, 15,469 ரூபா, 12,369 ரூபா, இதில் ஒவ்வொரு ஸ்டாக்கோட ப்ரைஸ். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல பாருங்கள், இது லாஸ்ட் ட்ரேடிங் டே 23 Jan. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே இருந்த மார்க்கெட் எவ்வளோ இறங்கியிருக்கு, கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் இறங்கியிருக்கு. புரியுதுங்களா, அதிக பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகுது. இப்போது இது அக்ரெசிவாக ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். 350 பாயிண்ட் ஓகே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுவார். பட் இப்போ இதே இது நான் ஒரு கன்சர்வேட்டிவான ட்ரேடர் தான், நான் அதிகமாக பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டெல்லாம் என்னால் பார்க்க வேண்டாம், எனக்கு நார்மலாக ஒரு கம்மியான பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருந்தால் போதும் அப்படின்னா அதே இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோ ப்ரைஸில் இருக்கிறது எல்லாமே வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த லோ ப்ரைஸில் இருக்கிற நான் கொடுத்தேன்னா இப்போ இதில் பாருங்கள் 23 தான், அதே டேட்டில் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது, இங்கேருந்து இது எவ்வளோ ஏறி இருக்குது, ₹2.88 ஏறி இருக்குது. ஓகேங்களா, அந்த டாப்லேருந்து எவ்வளோ இறங்கியிருக்கு, ₹4 இறங்கியிருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, நீங்கள் அக்ரெசிவாக இருந்தாலும் சரி இல்லை கன்சர்வேட்டிவாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்,
ஸோ நிஃப்டி 50க்குள்ளே இருந்தே ஸ்டாக்ஸ் எடுத்துக்க முடியும். பட் இதில் நீங்கள் இந்த 2 டைப்பில் எதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்டாக் மட்டும் எடுங்க போதும். இல்லை நான் கொஞ்சம் மிடில் இருக்கேன், அக்ரெசிவும் இல்லை, அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப கன்சர்வேட்டிவ் இல்லை, ஒரு மிட்டாக இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு நார்மலாக வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே ஒரு சில செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும். ஒரு 1500, 1800, 2000. ஸோ இதுக்குள்ளே ட்ரேட் நடக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எடுத்திங்கனாவே ஒரு மீடியமான மூமெண்ட்டில் வந்து அது மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து என்ன டைம் ஃப்ரேம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா 5 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலேயும் கிடையாது, அது கீழேயும் கிடையாது. ஏன்னா 5 மினிட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகேங்களா? இப்போது நான் அந்த 3 ஸ்டாக் மட்டும் எடுத்துக்கங்க அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு ரீசன் என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து இந்த சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன்வர்டில் தான் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுதான் பிரேக் அவுட் கேண்டில், கரெக்டுங்களா? அப்போது இது வந்து லோ, மார்னிங் லோ வந்து மேக் பண்ணுது, அதை வந்து இந்த இடத்துல தான் என்ன ஆகுது, பிரேக் பண்ணுது இந்த ஒரு பர்டிகுலர் இதில். இப்போ இந்த இடத்துல அவர் வந்து ஷார்ட் போகிறாருன்னு வச்சுக்கலாம். ஓகே, இன்ட்ராடேயில் செல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து முடிஞ்சோடனே இந்த கேண்டலில் வந்து செல் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்ன, ஒரு 50 பாயிண்ட் அப்படிங்கிறது மினிமமாக மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து நீங்கள் வந்து எஸ்எல் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து இது வந்து இப்படியே வந்து என்ன ஆயிருக்கு, கண்டினியூ ஆயிருக்கு. இப்போது இதே ஸ்டாக் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஓகே சேம் சினாரியோ தான். இப்போ இது வந்து ஒரு மேஜரான லோ. ஓகேங்களா? ஸோ மார்னிங் வந்து லோ. இப்போ இதுக்கடுத்து என்ன அப்படின்னா இது இப்படியே மார்க்கெட் என்ன ஆகுது, சைட்வேஸ் போகுது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எகெயின் வந்து என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் பிரேக் ஆகிட்டு எகெயின் சேம் வே உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் கம்ப்ளீட்டாக என்ன தான் இருக்குது, கீழே தான் வந்திருக்கு. இதே தான் வந்து இங்கேயும் நடந்துச்சு, இதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. அதனால தான் ஒரு 3 ஸ்டாக் எடுத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நடக்கும். அப்போ நீங்கள் என்னென்னா ஈஸியாக அதை கேப்சர் பண்ண முடியும். இப்போ தினமும் ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணலாமானா பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஒருவேளை அந்த ஸ்டாக்கில் ஈவெண்ட் இருக்குனாலுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. பட் இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுலேருந்து ஒரு 3 ஸ்டாக் தான் நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா 3 ஸ்டாக்கில் ஏதாவது ஒரு ஸ்டாக் கண்டிப்பாக உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துரும். பட் என்னென்னா பேசிக்கான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலுமே போதும். இல்லை உங்களுக்கு இண்டிகேட்டர் பேஸ்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான வீடியோ பண்ணுறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம 2 இடத்துலையுமே என்ன பார்த்துருக்கோம், ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது அண்ட் அகெயின் மார்க்கெட் கீழே வருது. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் வே தான் இந்த இடம் எடுத்துக்கங்க. மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் எகெயின் பிரேக் பண்ணுது அண்ட் அகெயின் மார்க்கெட் அங்கேருந்து கீழே வருது. ஸோ இதுதான் வந்து திங்ஸ். இப்போது நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூஷனுக்கு வந்து வரலாம். இப்போது ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஸ்டாப் லாஸு டார்கெட் இதெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இண்டெக்ஸ் ஒரு மாதிரி மூவ் ஆகிட்ருக்கும், பட் இங்கே டிகே இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா அங்கே வந்து நமக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. பட் இங்கே வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. பிகாஸ் நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா சூப்பர் ஆர்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சூப்பர் அப்படிங்கிற நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா நான் பையா செல்லா அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு மார்க்கெட் ப்ரைஸா அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் வந்து ப்ரைஸில் வந்து செட் பண்ணிவிட்டு நான் பை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இதுக்கான டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே கரெக்டாக வந்து செட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இதுக்குமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலுமே இதே சூப்பர் கிளிக் பண்ணி செல் கொடுத்துட்டு ஓகே எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணுமோ எடுத்துக்கங்க. ஸோ டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு செல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ராடேயில் செல் ஆயிரும். நான் முன்னாடியே சொன்னது தான், உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் என்ன தான் இருக்குது, லிவரேஜ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் வீடியோ. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தெளிவாக வந்து தரோம். ஸோ நீங்கள் என்ன நம்ம தன் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ கைஸ். ஹேவ் a great day. Thank you. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.